விளாக் எடுக்கிறேன். உனக்கு சிரிப்பு வருதா? கடந்த 3 வருஷமும் இந்த ஒரு வார்த்தையை தான் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சுல. விளாக் எடுக்கிறேன் விளாக் எடுக்கிறேன். நமக்குலாம் வரலை. அதுக்கெல்லாம் வந்து ஆள் இருக்கணும், 10 பேர் கொண்ட குழு இருக்கணும். சரியா? ஆமாம். அப்படி இல்லைன்னா இப்போ கண்டென்ட்டோட தான் எல்லாம் விளாக் எடுக்கிறாங்களா சொல்லுங்கள். அதுக்கு வந்து நல்ல ஒரு கோஆப்ரேஷனாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கணும். கரெக்டா? ஜாடிக்கேற்ற மூடிக்கேற்ற ஜாடியாக இருக்கணும். அப்படியே சும்மா கலன்னு போனோம். என்ன பண்ணுறீங்க? உங்களை இன்டர்வியூ எடுக்கிறது தான் இந்த விளாகு. சொல்லுங்க, நீங்க பாம்பேல என்ன பண்ணிருந்தீங்க? நான் ஒன்றும் பண்ணலீங்க, நான் சும்மா தாங்க இருந்தேன். இத்தனை நாளா இந்த சேனல்ல ஆளே காணோம். அண்ணன் என்ன ஆனார், எங்க போனார், ஏன் வீடியோல காட்டல? சொல்லுங்க 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 கேட்டுனேங்கிறாங்க. பதில் சொல்லுங்க. சேனல்லே நம்ம இருந்தா வேலைக்கு ஆகாது. நமக்குன்னு ஒரு வேலையை தேடி நம்ம அந்த வேலையில கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும். அவ்வளோதான். அந்த வேலையை தான் இப்போ நான் செஞ்சுன்னு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. நாங்களாம் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கிறோம். இவர் மட்டும் வேலை தேடிக்கினார். யூடியூப்ல மெயினாக நம்பாதீங்க, யூடியூப்லேயே நம்பி இருக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் மட்டும் என்ன துணி துவைச்சிங்க நான் சொன்னேன். இன்னொருத்தர் எங்கே போயிட்டாரு? இந்த வீட்டு தலை என்ன பண்ணிக்கிறீங்க? தலை சீக்கிரமா தலை என்ன பண்ணிக்கிற? நீ என்ன பண்ணிக்கிற? சொல்ற, சொல்ல முடியாத அளவுக்கு வேலை பண்ணிக்கிறியா? என்னவோ படிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தின்னு இருக்கிறான் கார்த்திகேயன். என்னடா தீஞ்ச வாழை வருது இல்லை? அடுப்பில் ஏதோ வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியா? ஓ ஓ ஓ பாஃப்டா. நீ அப்படி தானே சொல்லுவ, பாஃப்டான்னு. அதான் பாஸ்தான்னு சொல்றேன். உனக்கு தெரியாது, நீ சின்ன வயசில் அப்படி தான் சொல்கிறேன். தீஞ்சு போச்சு, தெரிக்கலாம். எங்கள் வீட்டில் இன்னைக்கு நைட்டு டின்னர் பாஸ்தா மக்ரோனிடா. இது பேர் நானே மறந்து போகிறேன். அது பேர் அதில் செய்யணும்னு அது பேரா? தொட்டுக்குனது. ஏய், இதுக்குன்னா அதை தொட்டுக்கிறதுக்கு வேணாது ஒரு ரசம் இது ஊற்றி வைக்கல. என்னடா ரசத்தை டப்பாவீங்களா? ஒன்றும் இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இந்த அரை வெங்காயத்தை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைக்கணும். தொட்டுக்கிறதுக்கு இருக்குடா ரசம், சாப்பிடுங்க. சரி, அப்போ இந்த வெங்காயத்தை கச்சிக்கோ. ஏய், இதுவே நல்லா இருக்குடா. வேற என்ன சாப்பிட்றதுக்கு? நான் ரச சாதத்தோட விடலான்னு இருந்தேன். நீங்கள் தான் சரி இதை கேட்டீங்களேன்னு சொல்லி செஞ்சேன். இருமல் சரியா போச்சா? இல்லை. ஏன்? எவ்வளோ இருக்குது? நிறைய. கொஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லு, அப்போ தான் சீக்கிரம் சரியாகும். சொல்லு. கொஞ்சமாக இருக்கு. கரெக்ட். ஒன்றும் இல்லை. ஏய், நல்லா இருக்கா பாருங்க. முதல்ல உப்பு இருக்கா பாரு. ஏய் பாருடி, சூடா இருக்கு. அந்த கரண்டியில் இருக்கிறதையாவது ஏதாவது ஒன்று நாக்கில் தொட்டு பாரு, அப்போ தான் தெரியும். நாக்கு வெந்து கொடுக்கும். டைரக்டாக தொட்டு பாரு. நல்லா வெந்துக்குது. ஒன்று வெங்காயம் வெந்துக்குதுன்னு கேட்குறேன். ஓடுறா தலைமொழியே. எதுக்கு கூப்பிட்டு எதுக்கு வந்து என்ன சொல்லுங்கிறேன். நல்லா இருக்கா? ஓகே.
ஊறுகாய் வச்சு சாப்பிடு, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடு, எல்லாமே சாப்பிடு. கேமரா கொண்டு ஊட்ட முடியல. சாப்பிட்டாங்க. சாப்பிட போகிறோம். சாப்பிடலாம். தட்டேடு கொடுத்துறேன். நீ ஆல்ரெடி சாப்பிட்டல்லம்மா பப்பாயா தான். ஆமாம். நான் வந்து டயட்டில் இருக்கிறதுனால இன்னைக்கு எனக்கு டின்னரே பார்த்தீங்கன்னா பப்பாயா மட்டும்தான் சாப்பிட்டேன். ஒரு பப்பாயா இவ்வளோ பெருசு அமுக்குனாங்க. வயிறு ஃபுல்லாக ஆகணும்ல, வயிறு 2 பெருசு இல்லை. 2 அவகடோ போட்டு ஜூஸ் போட்டு குடிச்சா ஒரு நாளைக்கு இருக்குல்ல. அவகடோ வந்து வெயிட் கெயினுக்குடா, வெயிட் லாஸுக்கு சாப்பிடக்கூடாதாண்டா. வெயிட் கெயினாக தொப்பை போடுறது தானே. ஆமாம். நல்லா சாப்பிட்டு தொப்பை போடு. இங்கே பாருங்களேன், ரசம் இருக்குது, ஒயிட் ரைஸும் இருக்குது. இந்த பசங்களுக்கு நூடுல்ஸும் பாஸ்தாவும் வேஸ்ட்டாக ஃப்ரிட்ஜில் அப்படியே பாக்கெட்டை வச்சு வேஸ்ட் பண்ணிக்கிறேம்மா செய்யின்னு சொன்னதுனால செஞ்சேன். ஆமாம். இது எப்போ சாப்பிட்டோம் லாஸ்ட்டாக நம்ம? அது இருக்கும். கார்த்தி பர்த்டே வந்து ஜூலையில், இப்போ வந்து நவம்பர். நடுவில் எத்தனை மாதம் இருக்குது கணக்கு பண்ணுங்கள். 5 மாதமாக நாங்கள் பாஸ்தா வந்து சாப்பிடல. அந்த பாக்கெட் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்தது. இப்போ தான் செஞ்சு சாப்பிட்றோம். எவ்வளோ மாதம்? 5 மாதமாக வச்சுன்னு இருப்பாங்க ஒருத்தவங்க. ஜாஸ்தியில் போட்டுக்கலாமா? சில்லுன்னு. போதுமா உனக்கே? போதும். போய் சாப்பிடு போ. ஆ ஊறுகாய், இதுக்குமா ஊறுகாய் சாப்பிடுவேன்? யாரு? என்னது? அரிய வகை உயிரினம். நீதானா? சரி. நம்ம வீட்லயே ஒரு விலங்கு வேணா ஜூ வச்சிடலாம். என்ன முடி நல்லா கடுகடுன்னு வந்துட்டுங்குது. டை போட்டால் வந்துடுறேன். இல்லை, கொஞ்சம் கேப் இருந்தது, அதான் கொஞ்சம் அடர்த்தியாக தருற மாதிரி. நிஜமா அடர்த்தியாக வருது. ஆமாம், கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணுங்களா? என்னத்த? நான் ஒரு 700 ரூபா கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தல, அது அந்த எண்ணெய். அது என்னது எண்ணெய் இல்லை, அது பேர் என்ன? அது பேர் என்னன்னு இங்கே பார்த்தா தான் தெரியும். இதை படித்து சொல்லு. இப்போ நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன். 4 பேர் என்ன கழிவு தேவையா? இதுக்கு தான் புதுசாக என்ன வீடியோ எடுக்கிறியா? இல்லை, இதுனா நம்மனா இதோட 2 பாட்டு. சரி, ஓகே, நான் சொல்லி தொலைறேன். ஒன்று விஸ்கேர் ஹேர் க்ரோத் சீரம் கான்சன்ட்ரேட். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் தூங்கி எழுந்து நான் உட்காந்து நான் எடிட் பண்ணுறப்போ இங்கேருந்து இது வந்து பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி புஷ்புஷ்னு அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணி விடுவாங்க. அவ்வளோதான். இது வந்து ப்ராடக்டோட ரேட் எவ்வளோ? இது அமேசானில் வாங்குது. இப்போ என்ன ரேட்டுன்னு தெரில. நாங்கள் வாங்குறப்போ ஒரு ரேட் இருக்கும், நீங்கள் வாங்குறப்போ ஒரு ரேட் இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. நல்லா இருக்கு. ஆனால் போதுமா? இது இப்படி காமிக்கணும். அதில் இருக்கிறதெல்லாம் சொல்லணும். வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். நிஜமாவே இங்கேருந்து குட்டி குட்டியாக முடி வளருது. ஏன்டி என்ன அசிங்கப்படுத்துறபடி? இல்லைப்பா, எவ்வளோ பெரிய மண்டையை காமிச்சு. முன்னாடி வந்து ரொம்ப கம்மியாக இங்கே மட்டும்தான் இந்த 4 முடி இருந்ததுப்பா. இங்கெல்லாம் உனக்கு வந்து நல்ல ஒரு குட்டி குட்டியாக பேபி ஹேர்லாம் வந்து அதுவும் தின்னா தெரியுது. டெலிவரி ஆயிடுச்சு. சிக்காக தெரியுது, தின்னு கிடையாது, அடர்த்தியாக தெரியுது. பேபி ஹேர் டெலிவரி ஆயிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இங்கே ஃபுல்லாக முடி வரலாம். அவ்வளோதான், ஆப்ரேஷன் பண்ணிட வேண்டியது. அப்படியே அண்ணி இந்த மாதிரி முடி முன்னாடி வச்சு போட்டு அந்த 5 கோழி நான் தான் பண்ணணும்னா நடிப்பு அரக்கனுக்கு போட்டியே எங்கள் மாமா தான். இதை பார்க்க முடியலன்னு தான் தத்தி விட்டாங்க. பாவம், அவனும் ஒரு மனுஷன்தான். அவனோட எமோஷனல்ல யாராவது புரிஞ்சுக்குவாங்க. அவரு தனக்கென்று ஒரு உலகம். நித்யானந்தா என் மக்கள் என் நாடு. முருகரோட கம்பேர் பண்ணாத, நித்யானந்தாவோட கம்பேர் பண்ண. கைலாசா அந்த மாதிரி தனியா ஒரு வீடு. தனக்கென்று ஒரு நாடு, அதுல ஒரு கூட்டம், அது இருந்தா போதும் அவருக்கு. சரிமா சாப்பிடலாம், பசங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுறானே. இது நல்லா இருக்கா? இது காட்டாது. போயிட்டு நானும் இப்போதான் ரெடி பண்ணுறேன். நான் உன்னை கேட்டால் நல்லா இருக்கேன்.
நல்லா இல்லைன்னு சொன்னா 1000 சொல்லுவேன் நீ. நல்லா இருக்குன்னே சொல்லிட்டு போயிடுறேன். கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடணும். இது ஏன் இப்படி வச்சு தெரியுமா, இது எதனால இங்க வந்திருக்கு தெரியுமா, இதெல்லாம் தெரியாம நீ எப்படி இதை பத்தி சொல்லலாம். ஓகே, இந்த சோஃபா கவர் வந்து எல்லோரும் நல்லா இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சூப்பர். இது வந்து எத்தனை செட்டு வருது பார்த்தீங்கன்னா 5 செட்டு. 5 சீட்டுக்குமே 10 கவர் கணக்கில் வந்துடுச்சு. மொத்தமாக போட்டோம். அந்த ரூமில் ஒரு சீட்டு, இந்த ரூமில் ஒரு சீட்டுன்னு போட்டிருக்கோம். இந்த 3 சீட்டு மட்டும்தான் இங்கே இருக்குது. 10 தான்டா. 5 சீட்டு இருக்குது, 2 10 தான். சூப்பராக இருக்குது. இந்த கவரோட லிங்க் வேணுன்னா நான் வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. அப்புறம் அவர் வந்து யூஸ் பண்ணுற அந்த ஹேர் சீரமும் வந்து நான் போடுறேன். நல்லா வளருது எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் வந்து அந்த டப்பா இதோட 2 டப்பா காலி பண்ணிக்கிறோமா அந்த ஹேர் சீரம். சூப்பராக இருக்குது. ஓகே, நாளைக்கு vlog பார்க்கலாமா? பாய்.